எம்மோடு உருப்படி ஓட்டு இந்த தொட்டி பயில விட இறங்கி வந்தேன். இன்னும் எனக்கு ஒன்றும் இல்லாம இருக்கேன். இவன் குடிச்சு குடிச்சு நாசமா போய் எனக்கு வாழ்க்கையும் எடுத்தான். அப்பா ஒரு கம்மலாவது வாங்கி தரான் அந்த தொட்டி. வெளியில போறப்ப நான் என்ன யார்கிட்ட என்ன சொல்லுவேன்? அப்பா பார்த்தாலும் உருப்படி விஷயம் தெரியுமா நாய என்ன பண்ண இப்ப கல்யாணம் பண்ணியாச்சுன்னா ஒரு பவுன் உருப்படி ஒரு 10 சாரி விஜய் குடிக்க தெரியுமாண்ணா உனக்கு? நமக்கு ஒரு சொன்னது நீ ஒன்னது பாக்காத இதுல எப்ப பார்த்தாச்சுன்னா அந்த மீன மயிர வேண்டி நடந்த மாதிரி பண்ண நமக்கு எலும்பு தெரியாத காலம்னா நமக்கு இப்ப கல்யாணம் பண்ணுவோம் மனசிலாச்சு இல்ல. நம்ம ஒளிச்சு ஓடி வந்து இந்த ரெஜிஸ்டர் பண்ண இல்ல. நம்ம இப்ப ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கல்யாணம் பண்ணுவோம். கல்யாணம் பண்ணியாச்சுன்னா ஒரு பவுன் உருப்படி ஒரு 10 சாரி கிட்டும். நமக்கு ஒரு பவுன் உருப்படி வச்சு வித்து நல்லா அடிச்சு பொழைச்சிடலாம். மனசிலாச்சா? அதான் தருவானா? அது தருவான் செல்லிருக்கு அம்மனை தருவான். ஒரு பவுன் உருப்படி நம்பி சொல்லு. பெண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுல இருந்து கேட்பேன். வீட்டுல வந்து கேட்க மாட்டேன். செல்லி அதுக்கு ஆளுவன ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நம்ம பெண்ணை நம்ம கல்யாணம் பண்ணுவோம். மனசிலாச்சு ஃபர்ஸ்ட் உருப்படி பெண்ணை இப்ப விஜய் ஒரு பவுன் உருப்படி சொல்லுவான் பண்ண என்ன தர போறான்? தருவான். நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணுவோம். மனசிலாச்சா? உன்னை நம்பி எப்படி கல்யாணம் பண்ணி 24 குடிச்சிட்டு வைக்க? இனி குடிச்ச மாட்டேன். நீ உன்னை நம்பி எப்படி வர முடியும்? அண்ணன் என்ன வந்து கேட்பணும். நான் கொண்டான கூட போடுறேன். பண்ண இது முன்னாடி ஒளிச்சோடி வந்து ஒரிக்க கல்யாணம் பண்ண நம்பி இல்லைன்னா பண்ண ஒரிக்கா கல்யாணம் பண்ணும் பா. ஒரிக்கா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நமக்கு கல்யாணம் பண்ணலாம். அங்க பணம் குடிக்காது யாரு? அங்க எல்லாம் கொடுக்காது. அங்க ஒண்ணு கொடுக்கண்டா. நம்ம இப்ப ஒளிச்சோடி வந்து நம்ம பெண்ணை கட்டுவோம். அப்ப சாட்சி கேள்வி யாரு போடியாது? கொப்பம் குமரேசம் போடுறேன். வா வா ஆளை பார்த்து எனக்கு கை விட்டுருக்க மாட்டேன். மாட்டோம்டா நீதான் பண்ண எனக்கு ஜோகம். விஜய் ஒரு பவுன் ஒரு 10 சாரி മനസ്സിലാ. നമുക്ക് ഒരു വരി കളിച്ച് ഒരു പിള്ള പറഞ്ഞാൽ അതുക്കും ഒരുപടി മനസ്സിലാക്കില്ല. മാമഞ്ചീരി ഉണ്ട്. அப்ப 2-3 ஒண்ணு பத்திரலாம். நமக்கு இனி ஃபுல்லா வரணும். எல்லாத்துக்கும் மாமஞ்சீரி உண்டோண்ணே. அப்படியா? പിന്നെ 6 സിലിണ്ടർ എല്ലാം ഉണ്ട്. നമുക്ക് ഇനി എല്ലാം വേലക്കൊന്ന് പോകണ്ടാ பண்ண മനസ്സിലാച്ചില്ല. இந்த ஒரு பவுன் உருப்படி 1.5 லட்சம் விக்குது. அதை வித்து நமக்கு ஒரு வரியும் எப்படியும் ஜீவிச்சலாம். பின்ன அடுத்த ஒரு வரியும் கழிஞ்சு ஒரு பிள்ளை வருமா அதுக்கு மாமஞ்சி ஒரு வரியும் கழிச்சா 8 மாசத்துக்கு அதுதான் பண்ண 8 மாசத்துக்கு அதுக்கு மாமஞ்சீரு கிட்டும். அதுவும் குறை உருப்படி கிட்டும். ரெண்டாவதும் அப்ப ஒண்ணு பண்ணுமா ஒரு வருஷத்துக்கு 2-3 பொருளாம். வா நீ தெரியானா? அப்ப நீ ரெடியா இருக்குதியா? வாம்பன நீ ஓகே தானே? நான் ஆல்ரெடி ஓகே. என்ன நீ ஏமாத்திர விடாது. எவ்வளவு பேர விடாது. நான் போக மாட்டேன். நீ என்ன ஆல்ரெடி ஓகேண்ணா. இதுக்கு முன்னாடி பத்துண்டா அந்த நாய இல்லடி ஏன் மேல சந்தேகப்படுத்தியா நீ? இல்லடா சின்னக்கிளி இல்ல தெரிக்காதே. உனக்கு பாசத்தினாலாம் சொல்லியது சரியா? நமக்கு இனி வேலைக்கே போண்டா. எல்லாம் ஃப்ரீயா கிட்டும். மனசிலாச்சுல? அது ஓகே. நீ ரெடியா இருக்கியா? ஓகே. என்ன விஷயம் சார்? நாங்க வீட்டுக்கு தெரியாம ஒளிச்சு ஓடி வந்திருக்கோம். எங்களுக்கு கல்யாணம் பண்ணானா சார்? எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சானா சார்? எங்களுக்கு சொல்லுண்ணா. ஆமா சார். எப்படியாவது எங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சார். நான் இவனை நம்பிதான் வந்தேன். விட மாட்டேன். இப்ப எந்த கஷ்டம் அதெல்லாம் விட்டுற கூடாது. விடவே மாட்டேன். தள்ளி நின்று வா நடந்தோண்ணா நாய தள்ளி நின்று வாய்க்கு விட்டோம். சரி நம்ம கல்யாணம் சார். சார் எங்களை எப்படியா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சார். சரி நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ப்ராப்பரா எவிடன்ஸ் இருக்கா? இருக்கு சார். எல்லாமே கொண்டுதான் எல்லாம் கொண்டுதான் வந்துருக்கேன். ஆதார் கார்டு கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கீங்க. 2 சைடுல 2 நாமினி வேணும். ஆம்பளை சைடுல பொம்பளை சைடுல. சரியா? நாமினி வந்து 18 வயசு மேலதான் இருக்கணும். சரியா சார்? இவளுக்கு 20 வயசா இருக்குது. ஒன்னும் இல்ல இல்ல ஐடி ப்ரூஃப். சரி சார். சரி சார். சரி எனக்கு தெரியும். சரி சார். அந்த ஒரு பொண்ணு உருப்படி தரேன்னு சொன்னாங்க. கேளுங்க அத்தான் கேளுங்க. எப்போ தருவாங்க? இப்ப கல்யாணம் பண்ணியாச்சு. அந்த ஒரு பொண்ணு உருப்படியும் இந்த 10 சாரி எப்போ சார் கிட்டும்? அங்க இப்பதானே ஆட்சிக்கு வந்திருக்கேன். போடுறேன் உடனே எடுத்து தர முடியுமா உனக்கு? வெயிட் பண்ணு. நான் கிட்ட நினைச்சிட்டு நாங்க ஓடி வந்தது கிட்ட நினைச்சிட்டு கிட்டுறது. அப்போ ஒரு உருப்படியும் 10 சாரியும் உடனே கிட்டாதோ? இனியும் வெயிட் பண்ணணுமாக. ஒரு வாரம் கழிச்சு வைத்தேன். நமக்கு இனி எவ்வளவு நாள் ஒரு வாரம் கழிச்சு. 1 year later. சார் இந்த கல்யாணத்துக்குள்ள ஒரு പവന് ഉരുപ്പടിയും 10 സാരിയും തരയില്ല. മാമൻ ചീര് തല്ലാണ് ചെല്ലിയ ഒരു വരിയും കളിച്ച് ഒരു കുളം താച്ചി
மாமன் சீருக்காக அப்ளை பண்ண வந்திருக்கு. மாமன் சீருக்கு அப்ளை பண்ண வந்திருக்குது. மக்களை கரையாத மாதிரி மாமன் சீர் வாங்கி தரலாம். சரியா, என்ன ஏமாத்தி தான் கொண்டு வந்தேன், என்ன செய்ய. சரி, ஓகே. நாங்க இப்போதானே ஆட்சிக்கு வந்திருக்கோம், எல்லாம் தரல. உங்களுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் உண்டோ எல்லாமே நாங்க செய்வோம். சரியா, ஒரு வரியத்துக்கு முன்னாடி ஒளிச்சு தெரிஞ்ச பெண்ணு கட்டும்போலாம் அப்பெல்லாம் இப்படிதான் சொன்னீங்க. நீங்க தல்லான்னு இப்பதான் வந்திருக்கீங்க, இப்பதான் வந்திருக்கீங்க. இப்ப குழந்தை ஒண்ணாச்சு, வயறுக்குள்ள நீ இப்ப ரெண்டாவது இப்ப ஆகும், ரெண்டா ஆகுது. இப்பெல்லாம் எங்களுக்கு இது தரவே இல்ல, பெண்ணு கட்டணும் அந்த இதுவும் தெரியல, மாமஞ்சீரம் தெரியல. என்ன சார் எப்ப வந்தாலும் இப்பதான் ஆட்சியில வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இல்ல சார் நீங்க வந்திய. அது கண்டு இல்ல இவளை கட்டுனது இல்லைங்க. இவளை எவன் இங்க கட்டுவான், அவ்வளவு மோத்த பாருங்க சார். இதை கட்டுவான கட்டோடைய மோகமா நான் இது கிட்டம் சொல்லிட்டு இல்ல, இதை கட்டுனது இருக்க போவேன் பண்ண போ மரியாதைக்கு ஒன்னும் தெரியாது. வீட்டுலயா போ மரியாதை